சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து தர்மபுரத்துலேருந்து நாங்க மல்லாவி போறோம். முகமே தெரியாத ஒருத்தங்க எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. சுவிஸ்ல இருந்து சுதன் சம்மி என்று நாங்க மல்லாவிக்கு போய் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறோம். எங்களாண்டு பார்ப்போம். வாங்க நாங்க மல்லாவி போவோம். ஓகே. இது பிரைவேட் பார்ட்டி தான். நீங்க ரெண்டு பேரும் தான் சாஜி சுபேஷ். தெரியாது, அம்மா அப்பா தெரியும். நீங்க சொல்லுங்க, உங்களோட உறவினர்கள் அனுப்பியிருக்காங்க. தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். ஞான காடா வேலைக்கு போகணும். வேலைக்கு சொல்லுங்க. அண்ணா லோஜியா எங்க இருக்காங்க? கொலம்பியா. அண்ணா சொந்தம். நீங்க உங்க சைடுல யாரா இருக்காங்க? யாரு உங்க சைடுல உங்களோட அம்மாவா? அதையும் தாண்டி நீங்க உங்களோட சொந்தத்திற்கு விட வேற யாராச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் யாராச்சும் யாரு? நாளைக்கு பேர் சொல்லுங்க. எங்கோவா? பொரியல் உறவினர் இருந்தா யாரு சொல்லுவீங்க? அம்மா அப்பா சொந்தக்காரங்க இருந்தா யாரு சொல்லுவீங்க? அம்மா வழி அப்படி என்ன? பொரியல் 4 பேர் இருந்தா அவங்க
அனுப்ப மாட்டாங்க, யாருமே இல்ல. அப்ப உங்களுக்கு மாமா சித்தப்பா சித்தி அப்படியே யாருமே இல்லையா? அப்போ ஓகே. அப்ப சரி, உங்களை அதையும் தாண்டி உங்களோட அன்புக்காக எங்களை அனுப்பி இருக்காங்க. உங்களை நல்ல பாசம் வச்சுப்பாங்க, குட்டிய வாழ்த்தும்படியாக எங்களை அனுப்பியிருக்காங்க. உங்களை நல்லா புரிஞ்ச ஒரு உள்ளம்தான். நீங்க யாருன்னு சொல்லுங்க. சரி, உங்களோட உறவு இல்லை என்று சொல்லுவோமே, அதையும் தாண்டி உறவினர்களே இந்த நேரத்தில் இப்படி செய்ய மாட்டாங்க. அதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் தான் உண்மையிலேயே வலியுறுத்து. என்ன பொறுத்தளவில் யாரா இருக்கும்? அவங்க பேர் சொல்லுங்க பாப்பா. உங்களை நேசம் வச்சிருக்கவங்க யாரா இருக்கு? அர்ஷாத் இல்ல, ராஜ் இல்ல, யாரு பொருள் இருக்காங்க? சம்மிய காண்டா உங்க சொந்தக்காரங்களா? நல்ல மாதிரி. வேற ஒரு பேரும் சொல்ல வரல. ஃபைனல் யாரா இருக்கும்? ஒரே ஒரு பேர் சொல்லுங்களேன். அவங்க இவங்க அனுப்பிடுவாங்க, பாவம் தானே. ஃபைனல் ஃபைனலா இன்னைக்கு காசு கொண்டு ஓட போறோம். நோ இல்ல, திருப்பி மறுபடியும் அங்கே இருந்து வாரீங்க. ஒரு ஆள் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ல, உங்களை சொல்ல வைக்கத்தான் நாங்க எங்கேயோ இருந்து வந்திருக்கிறோம். நீங்க சொன்னா நல்லா இருக்கு தானே. அவங்க ரொம்ப என்னன்னு சொல்றது, எதிர்பார்ப்பா. சரி, ஒரு கடைசியா அவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன ரெண்டு பேரையும் சொந்தம் இல்லாம உங்களை பார்க்கல, இதுவரைக்கும் பார்க்கல. உங்களோட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனா பார்க்கல. உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சரிதானே? சம்மியக்கா ஓகே. அவங்க குட்டீஸ வாழ்த்தும்படியாக எங்களை அனுப்பியிருக்காங்க. சரியா? 5வது பர்த்டேயாம் என்று சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவீங்க என்று சொல்லி காசு கொடுத்து பொக்கே கொடுத்து எங்களை அனுப்பி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறான்னு சொன்னா, உண்மையா வந்து யூடியூப் வேலை வந்து எனக்கு நிறைய உறவுகள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த வேலை இவா வந்து ஒரு நல்ல ஒரு குறுகிய நாளில் தான் வந்து கதைச்சிருக்கிறேன். எங்களை வந்து யூடியூப்ல பார்த்து தான் அவங்களுக்கு வந்து எங்களோட குடும்பம் வந்து எல்லாம் நல்லா பிடிக்குமான்னு சொல்லி கதைப்பா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கதைப்பா. உண்மையா ஒரு சொந்தத்துக்கு மேல என்ன சொல்லலாம், சொந்தம் இருந்தா கூட இப்படி கதைக்க அதுக்கு மேல அவ வந்து ஒரு இப்ப ஒரு 2 மாசம் இல்ல என்னோட கதைக்க விடுங்க அது செய்திருக்கான்னு சொல்லிக்க உண்மையா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதோட வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு நன்றிதான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, அம்மாக்கு சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ. நீங்க சொக்கால வாங்கி சாப்பிடுங்க. அந்த காசுக்கு உடுப்பு வேண்டுங்க, பொம்மை வேண்டுங்க, எல்லாம் வேண்டலாம். சரியா? ஓகேயா? கேக்குறா கொடுங்க. சரியா? அந்த அம்மாவுக்கு தேங்க்யூ. அவ சுவிஸ்ல இருந்து எங்களை அனுப்பி இருக்கிறா. சரியா? உங்களுக்கு தெரியாத வாக்கு. நீங்க நல்லா இருக்கணும் வாழ்த்தி அனுப்பி இருக்கிறாங்க. மிக்கி வந்திருக்கு. மிக்கி வந்து சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க ரொம்ப டான்ஸ் பண்ணினீங்க, ரொம்ப ஆடினீங்க. யார் பழிக்கிறது? அப்ப அம்மா ஆட விடுவோமா? மிக்கியோட எல்லாரும் விடுவோமா? ஓகே. நாங்களே டான்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி மூலம் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சரியா? பிறக்கின்ற புதிய ஆண்டில் நீங்கள் புதிய சாதனைகள் பெருக அன்பு வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். நாளைய வரலாறு நிச்சயம் உங்கள் வெற்றி சொல்லும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். நன்றி.